காப்பிரைட் இல்லாமல் கூகுள் இமேஜ் எப்படி யூடியூப்காக எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கூகுள் ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி ஆக்டர் விஜயோட ஃபோட்டோவை காப்பிரைட் இல்லாமல் எடுத்து காமிக்கிறேன். சர்ச் பாக்ஸில் வந்துட்டு ஆக்டர் விஜய் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உள்ளே போனோடனே வந்துட்டு இந்த மாதிரி வரும். நமக்கு இந்த இமேஜ்லாம் காப்பிரைட் வருங்கிறதுக்காக நான் ஹைட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் சர்ச் டூல்ஸ். அதை கிளிக் பண்ணோன்னே கீழே இந்த மாதிரி யூசேஜ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். நாட் ஃபில்டர்டு, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ், கமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸ்னு. இந்த லாஸ்ட்டாக இருக்க கமர்ஷியல் அண்ட் அதர் லைசன்ஸுங்கிறது வந்துட்டு மற்றவங்க வச்சுருக்காங்கன்றதுக்கு அர்த்தம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இதெல்லாமே காமன் லைசன்ஸில் இருக்கிறது, அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜஸ்லேயே லைசன்சபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பட் இதையுமே நம்ம டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி யூஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இதுக்குமே காப்பிரைட் வரும். அந்த காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பாருங்கள், அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போன உடனே கீழே நான் காமிச்சிருக்க இடத்துல பாருங்கள் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இதை யார் வந்துட்டு கிரியேட் பண்ணது அப்படிங்கிற நேமோட வரும். ஸோ இந்த ஆட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கு நேமு. இதில் நாட் ஆட்ரிபியூஷன் அல்லது நோ ஆட்ரிபியூஷன் நீடட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் இந்த ஆட்ரிபியூஷன் சொல்லிட்டு கீழே இந்த மாதிரி நேம் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இமேஜ் யூஸ் பண்ணியிருக்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவங்களோட நேம் அந்த இது இருந்துச்சு இல்லையா, அந்த நேமை வந்துட்டு கீழே டைப் பண்ணணும். அல்லது இந்த கீழே ஷேர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேர் அமைக்கி அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட்ரிபியூஷன் டு, கிரெடிட்டட் டு அப்படின்னு சொல்லி இந்த லிங்கை கீழே பேஸ்ட் பண்ணிடணும். இது என்னன்னா இவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுதான். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா காப்பிரைட் வராது.